ஒரே கூட்டமும் பரபரப்பும் நிறைந்த அந்த இடம் மக்கள் கூட்டம் சலசலத்துக் கொண்டிருந்தது. ஆள் யாரும் இல்லா காட்டில் இன்று ஊரே கூடி நிற்கிறது. கருத்த உடல், பல பச்சை குழந்தைகளின் அலறல் சத்தம் கேட்டு மகிழ்ச்சி கொள்ளும் அரக்கன் போல் ஒரு முகம், இடுப்பில் பீடி கட்டுடன் இருக்கும் லுங்கி, அழுக்கு நிறத்தில் ஒரு பனியன், அருகே ஒரு உடைந்த சாராய பாட்டில். இவையெல்லாம் பார்த்த பிறகு அந்த மனித பிணத்தின் குணம் என்னவாயிருக்கும் என்பதை உணர்த்தியது. நடுக்காட்டில் ஒரு மனித உருவம் கொண்ட மிருகம் இரத்த வாந்தி எடுத்து இரத்த வெள்ளத்தில் செத்து கிடக்கிறது. என்ன ஆயிற்று அவனுக்கு? ஏன் இப்படி காட்டில் வந்து செத்து கிடக்கிறான்? அவன் யார்? வெல்கம் டு த்ரில்லர் ஸ்டோரி. அவன் யார் என்று தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு த்ரில்லர் ஸ்டோரி பிடிக்குன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை தட்டிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டீங்கன்னா ஹாப்பியா ஸ்டோரிக்குள்ள போயிடலாம். அவன் பெயர் மாணிக்கம். சேதுபதி என்றோட வீட்டுல வேலை செய்யறவன் தான் இந்த மாணிக்கம். சேதுபதி அந்த ஊர்லயே பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய ஆளு, நிறைய சொத்து வச்சிட்டு இருக்காரு. அவருக்கு தெரிஞ்ச கையால், ரொம்ப நம்பிக்கையான கையாள்னா இந்த மாணிக்கம் தான். இவன் இல்லாம ஒரு வேலை கூட செய்ய மாட்டாரு அந்த சேதுபதி. இவர் கொஞ்சம் நல்லவர் தான். ஊர்ல கஷ்டப்படுற ஏழைங்களுக்கு உதவி செய்வார். ஏன், மாணிக்கத்தை கூட நல்லா தான் பார்த்துனாரு. மாணிக்கம் சாகரத்துக்கு முன்னாடி கூட சேதுபதி கிட்ட வந்து பணம் வாங்கிட்டு தான் போயிருக்கான். ஆனா அவனுக்கு என்ன ஆச்சுன்னு யாருக்கும் தெரியாது. போலீஸ் வந்து விசாரிக்கிறாங்க. முதல் ஆளே சேதுபதி கிட்ட தான் விசாரணைய ஸ்டார்ட் பண்றாங்க. போலீஸ்காரங்க சேதுபதி கிட்ட நீங்க எப்போ கடைசியா மாணிக்கத்தை பாத்தீங்கன்னு கேக்குறாங்க. அதுக்கு சேதுபதியோ, ஐயா நேத்து கருக்கால வந்து என் பொண்டாட்டிக்கு உடம்பு சரியில்லைன்னு பணம் கொஞ்சம் வாங்கிட்டு போனாங்க, அதுக்கப்புறம் நான் அவனை பார்க்கவே இல்லை. இப்போ நீங்க சொல்லிதான் எனக்கே தெரியும் சேதுபதி இறந்துட்டான்னு. அப்படி அவர் சொல்லிட்டு இருக்கும் போதே சேதுபதியோட முகமெல்லாம் வேர்த்து கொட்ட ஆரம்பிச்சிருக்கு, கை காலெல்லாம் நடுக்க ஆரம்பிச்சிருக்கு. இது எல்லாத்தையுமே போலீஸ்காரங்க வந்து நோட் பண்ணி இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் போலீஸ்காரங்க, எதுக்கு ஐயா உங்களுக்கு மூஞ்சி எல்லாம் வேர்க்குது, கைகள்லாம் ஏன் நடுங்குது அப்படின்னு கேட்டதுக்கு சேதுபதி உடனே, இல்லையா பல வருஷமா வந்து என் கூடவே இருந்தவன் இந்த மாணிக்கம், அவன் இல்லாம இப்ப நான் எப்படி இருக்கிறது, திடீர்னு இவன் இறந்து போய் கெடுக்கிறானே, அதை பார்க்கும்போதுதான் எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி பதட்டமா இருக்கு, கைகள்லாம் கொஞ்சம் நடுக்கமா இருக்குன்ட்டு சேதுபதி சொல்லவும் போலீஸ்காரங்களுக்கு எந்த சந்தேகமும் வராம, சரிங்க ஐயா நீங்க போகலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. வேற ஏதாச்சும் தகவல் வேணும்னா வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு சேதுபதியும் நான் கிளம்புறேன்ட்டு சொல்லி கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறம் போலீஸ் இன்ஸ்பெக்டர் வந்து கான்ஸ்டபிள் கிட்ட, யோ விக்டிமோட ஒய்ஃபை கூட்டணும் ஐயா அப்படின்ட்டு சொல்லும் போது மாணிக்கத்தோட மனைவி வந்து கான்ஸ்டபிள் வந்து கூப்பிடுறாரு. கான்ஸ்டபிள் கூப்பிட்ட உடனே மாணிக்கத்தோட மனைவி வந்து கண்ணீர் விட்டு அழுதுட்டே வந்து நிக்கிறாங்க. சொல்லுங்க ஐயா எதுக்கு என்ன வர சொன்னீங்க அப்படின்னு கேட்கும்போது போலீஸ் இன்ஸ்பெக்டர் வந்து கேக்குறாரு, அம்மா நீங்க எப்போ மாணிக்கத்தை கடைசியா பாத்தீங்க, உங்களோட பேர் என்னன்னு கேக்குறாரு. அதுக்கு மாணிக்கத்தோட மனைவி வந்து, ஐயா என் பேரு புஷ்பம், நான் என் வீட்டுக்காரரை கடைசியா நேத்து தான் பார்த்தேன், ஐயா கிட்ட சேதுபதி ஐயா கிட்ட பணம் வாங்கி வந்து கொடுத்துட்டு எனக்கு வயிறு வலிக்குது, நான் கல்லுக்கடைக்கு போயிட்டு வரேன்ட்டு சொல்லிட்டு போனாரு. எப்படியும் வீட்டுக்கு வந்து சண்டை போடுவாருன்னு தெரியும், ஏற்கனவே இந்த வயிறு வலி வந்து இப்படி குடிச்சு குடிச்சு வயிறு எல்லாம் புண்ணா போனதுனால தான் இந்த வயிறு வலி வருது, மறுபடியும் அந்த கரம்பத்தையே குடிக்க போறியேன்னு சொன்னேன். அப்படி சொன்னதுக்கு உடனே என் வீட்டுக்காரு கோவப்பட்டு என்னை போட்டு 4 அடி அடிச்சுட்டு, இருடி நான் கல்லுக்கடைக்கு போயிட்டு வந்து உனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போனவர் தாங்க சார். அதுக்கப்புறம் அவர் வந்து பணமா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஓன்னு அழ ஆரம்பிச்சிடுறாங்க. உடனே போலீஸ் இவங்க மேலேயும் எந்த ஒரு சந்தேகமும் வரல. சரியா இன்ஸ்பெக்டர் உடனே கான்ஸ்டபிள் கிட்ட அந்த அம்மாவை போக சொல்றாரு, எப்போ விசாரணைக்கு கூப்பிட்டாலும் வரணும்னு சொல்லி அனுப்பிச்சிரு அப்படின்ட்டு கான்ஸ்டபிள் கிட்ட சொல்லவும் கான்ஸ்டபிள் வந்து அந்த அம்மாவை அனுப்பி விட்டுறாரு. இத்தனை பேரை விசாரிச்சும் போலீஸ்காரங்களுக்கு எந்த லீடும் கிடைக்கல. எந்த லீடுமே இல்லாம எப்படி இந்த கேஸை முடிக்கிறதுன்ட்டு அந்த இன்ஸ்பெக்டரும் ரொம்ப குழம்பி போயிருக்காரு. இந்த குழப்பத்திலேயே கான்ஸ்டபிள் கூப்பிட்டு, ஐயா இந்த கொலையை பத்தி என்னையா பேசிக்கிறாங்கன்ட்டு கேட்கவும் அந்த கான்ஸ்டபிள், ஐயா எல்லாரும் ஒரு மாதிரி பேசுறாங்க ஐயா, தன்னோட மனைவியே, அதாவது மாணிக்கத்தோட மனைவியே அவரு கொண்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, இப்போ வந்து இவ இங்க நடிக்கிறா, 2 பொம்பளைங்க அந்த மாதிரி பேசிட்டு இருந்தாங்கய்யா, பண்றதெல்லாம் பண்ணிட்டு இங்க வந்து நீலி கண்ணீர் வெடிச்சிட்டு நிக்கிறா அப்படின்னு ஒரு பொம்பளை சொல்ல, அதுக்கு இன்னொரு பொம்பளை வந்து, ஏங்கா அது மாதிரி சொல்ற, அவளோட கஷ்டம் அவளுக்கு அப்படின்ட்டு இன்னொரு சொல்ல, அடிப்போடி அவளை பத்தி என்ன தெரியும், அவன் இருக்கும்போதெல்லாம் செத்து போட்டோன்னு சொல்லிட்டு இருந்தவ திடீர்னு வந்து இப்போ செத்துட்டதுக்கு அப்புறம் வந்து அழுதுட்டு இருக்கா,
அப்படின்னு ஒரு 2 பேர் பேசிட்டு இருந்தாங்கய்யா. இது இல்லாம இன்னொருத்தன் வந்து அந்த சேதுபதி கிட்ட ஏதாச்சும் வம்பு பண்ணியிருப்பான், அதனாலதான் அவர் ஆளை வச்சு போட்டு தள்ளியிருப்பாரு. எவ்வளவு சொத்துக்காரு அவரு, அவர்கிட்ட போய் வம்பு பண்ணா சும்மா விடுவாரா அப்படின்னு ஒரு சில பேர் பேசிக்கிறாங்க. இது இல்லாம இந்த கிறுக்கு பையன் ராஜா ஒருத்தன் இருக்கான், அவன் கூட ஏதாச்சும் சண்டை போட்டுருப்பான், அவன் ஏதாச்சும் பண்ணியிருப்பான், அவன் தான் ஆளே வந்து நின்று இருந்தான் அந்த பணத்தாண்ட அப்படின்ட்டு இன்னொருத்தர் சொல்றாரு. ஐயா ராஜான்னா யாருயா அப்படின்ட்டு இந்த இன்ஸ்பெக்டருக்கு, அது ஒண்ணும் இல்லையா, இங்க சுவாத்தின்னு ஒரு புள்ள இருக்கு, அவன் வீட்டுக்காரர் தான் ராஜா. அந்த புள்ள செத்ததுல இருந்து அவனே புத்தி பேதலிச்சு போயிட்டு இருக்கான், அவன் கொண்டு இருப்பான் அப்படின்ட்டு இந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் பேசான். ஐயோ அவனுக்கே புத்தி சோதனை இல்லாதன்னு சொல்ற, தெளிவில்லாத ஆளுன்னு சொல்ற, அவன் எப்படி கொண்டு இருப்பான் அப்படின்ட்டு இன்ஸ்பெக்டர் கேட்கவும், அதுதான் எனக்குமே ஒண்ணுமே புரியலன்ட்டு இந்த கான்ஸ்டபிள் சொல்றாரு. இன்னொருத்தன் என்ன சொல்றான், ஐயா மாணிக்கத்துக்கு ஒரு நண்பன் இருக்கான் ஐயா, அவனோட கூட்டாளி காளியப்பன்னு, அவன்கிட்ட சண்டை போட்டு ஏதாச்சும் பண்ணிருக்கலாம் அப்படின்னு. அதாவது அந்த கூட்டாளி காளியப்பன் கூட இவனை கொண்டு இருக்கலாம் அப்படின்ட்டு ஒரு சில பேர் பேசிக்கிறாங்க ஐயா. இதுல எது உண்மைன்னு நம்மளுக்கு ஒன்றும் தெரியலையா, இன்னும் விசாரிக்கும் போது தான் நம்மளுக்கு தெரியும் அப்படின்ட்டு கான்ஸ்டபிள் வந்து இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லவும், இன்ஸ்பெக்டர் அதுவும் கரெக்டு தான், இவங்க சொல்றத வச்செல்லாம் நம்மளால எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் மாத்தி பார்த்து நேருகிறாங்க. இதோட ஃபர்ஸ்ட் பார்ட் முடியுதுங்க. நெக்ஸ்ட் எபிசோட்ல மாணிக்கத்தை யாரு கொன்னது அப்படின்றது தெளிவா பார்க்கலாம். ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வெயிட் அண்ட் வாட்ச். கண்டிப்பா நெக்ஸ்ட் எபிசோட் இதோட இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். பை பாய்.